Good morning, sir. Good morning, good morning. Sir, I am Madhumita from Dr. NGP Institute of Technology. எங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் பிஸ்னஸ் வந்து அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிஸ்னஸில் க்ரோ ஆகிறாங்க அப்படின்றத பற்றி கேட்க சொல்லி. எப்படி சார் உங்களுக்கு இந்த சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றது இன்டென்ஷன் வந்தது? எங்கள் முன்னோர்கள்லாம் ஜவுளி தொழில் தான் பண்ணாங்க. அதனால அந்த பழக்கம் நாங்கள், எங்கள் அப்பா, நான் இப்போ நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. என்ன மாதிரி பிஸ்னஸ் சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் சேலஞ்சுனா என்ன, ஆளுகள் ரொம்ப ஷார்ட்டேஜு. சரி, ஆளுகள் கிடைக்க முந்தி மாதிரி ஆளுகள் கிடைக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் ரா மெட்டீரியல் கூட எல்லாம் நிறையா சேலஞ்ச் இருக்குதுல்ல. நீங்கள் எப்படி மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வாங்கி தான் பண்ணுறோம். வாங்கி மெட்டீரியலை வாங்கி நம்ம தேவைக்கேற்ற டிசைனு பிரிண்ட் அந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஓகே ஓகே ஓகே. எப்படி உங்களுக்கு லேபர் ஃபோர்ஸு அப்புறம் அந்த ரா மெட்டீரியல்ஸ் ஃபினிஷ் ஆகி வர்றதுக்கு அதுக்கெலாம் எவ்வளோ நாள் எடுக்கு? அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? உங்களுக்கு வர ஆர்டருக்கும் அதுக்கும்? ஆர்டருக்குன்னா இப்போ ரா மெட்டீரியல் வந்துச்சுன்னா அதை உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு 10 நாள் ஆகும். ஓகே, 10 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம கடைகளுக்கு டெலிவரி பண்ணுவோம். ஒரு 10-15 நாள் ஆயிரும். ரா மெட்டீரியல் வந்து அதை உற்பத்தி பண்ணி கலர் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு 10-15 நாள் ஆயிரும். உங்கள் கஸ்டமர் நீங்கள் எப்படி ரீட்டைன் பண்ணுறீங்க? மறுபடியும் அவங்க வர வைக்கிறேன் நம்ம வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். மக்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை ரெடி பண்ணி தருவோம். அதனால் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைம் வந்து நல்லா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும்? உங்களோட பிஸ்னஸ் பீக் ஆகிற மூவ் ஆகிற டைம்னா எந்த டைம்? சம்மர் டைம் நல்லாயிருக்கும். ஏப்ரல் மே நல்லாயிருக்கும். வெயில் நேரத்தில் இந்த காட்டன் சாரீஸ் நிறையா போகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கொஞ்சம் நல்லா போகும். அதுக்கு நல்லா பீக்குன்னா தீபாவளி நேரங்களில் நல்லா போகும். தீபாவளி 2 மாதம் வந்து நல்லா போகும், நல்ல வியாபாரம் நடக்கும். ஆமாம். இது கஸ்டமரோட காம்படிட்டர்ஸ்க்கும் நீங்களும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க? எப்படி உங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்டில்? அதெல்லாம் இருப்பாங்க. நம்ம வந்து யாரும் பண்ணாத மாதிரி ரகங்கள் பண்ணுவோம். வேறு யார்ட்டையும் அந்த மாதிரி இருக்காது, ரகங்கள் இருக்காது. அதனால நம்மளால் கொஞ்சம் நல்லா பண்ண முடியுது. அடுத்தடுத்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு. முடிச்சு 2 ஃபோட்டோ ஏதாவது காமிங்க, புதுசாக நீங்கள் எடுத்துக்கிறது. நாங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ பார்க்கலாம். அப்புறம் உங்களோட இதை நீங்கள் எப்படி சார் ஃபர்தராக டெவலப் பண்ணலான்னு இருக்கீங்க இந்த பிஸ்னஸை? இன்னும் டெவலப் பண்ணுறது இருக்கிறதே வச்சு பண்ணால் போதும். இதுக்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இல்லை தனியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு நம்ம காப்பாற்றுனாலே போதும். உங்களுக்கு மெயினாக கஸ்டமர்ஸ்லாம் எப்படி வருவாங்க? ஃபுல்லாக இந்த ஊரில் இருக்கவங்க வருவாங்களா, இல்லை வந்து ஃபுல்லாக வியாபாரம்? இல்லை, நம்ம பூரா ஹோல்சேல் தான். ஹோல்சேல். அப்படியே வந்தாலும் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். யார் வந்தாலும் 1-2 சேலை கேட்கணும் கொடுத்துருவோம். மெயினாக வந்து ஹோல்சேல் தான் பண்ணுறோம். அப்படியே வெளியில் வந்து வர்றாங்க, நிறைய பேர் வருவாங்க, வந்து கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்துருவோம். நீங்கள் பிஸ்னஸ் எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க? எந்த மாதிரி ஸ்டேஜில் ஆரம்பிச்சிங்க? எவ்வளோலேருந்து ஆரம்பித்து இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? பிஸ்னஸ்னால் அப்போ சின்ன அளவு பண்ணோம். ஒரு 10 ரூமில் வச்சு பண்ணோம். இப்போ வந்து ஒரு தனியாக ஒரு கடை மாதிரி வச்சு பெருசாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் ஆச்சு சார் நீங்கள் ஆரம்பிச்சு? இப்போ ஒரு 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் இருக்கும். அப்புறம் ஓகே சார், தேங்க்யூ. Lakshmi Seva Sangam is a non-profit organization. It comes under the trust name of Kasturibai Hospital. Everyone knows that Kasturibai is the wife of Gandhiji. Then she formulated the hospital and making the trust, and that will be more easy to contribute to the people. Lakshmi Seva Sangam, they doesn't get any amount for the consultants or any other medical related consultants. They will get revenue by their medicines like legium, tablet, latailam. They mainly focuses on massaging for the legs who have leg pain. Then we have the patient, the customer who follows and get leg massage and taking the medicine regularly. Let we hear the feedback from them how it will works. என் பேர் வீரலட்சுமி. சின்னாலப்பட்டி லட்சுமி சேவா சங்கத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். கால் வலிக்கு போனோம், அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ப்ரெஷருக்கு போனோம். ப்ரெஷர் பார்க்க அவங்க மெடிசன்னு கால் நல்லா நீவிலாம் விட்டாங்க. ஆயுர்வேதா மருந்து போட்டு காலை நல்லா நீவி விட்டு இப்போ கொஞ்சம் கால் வலி பரவாயில்ல. அவருக்கும் ப்ரெஷர் கேட்டுச்சு. மருந்து எல்லாம் லேகியம் மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க.
டாக்டர் ஃபீஸ்லாம் ஃப்ரீ தான், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. Yes, next is long organization. Godrej. Godrej is the diversified India, founded by 1897, commenced to build economic independence for India. Today, Godrej Industry Group serves over 1.1 million customers globally, hold a market leadership position in sectors like consumer product, real estate, agriculture, and chemical. Especially Godrej Consumer Product or GCPL is an emerging market FMCG leader with a growing percentage across Asia, Africa, and Latin America. Strategic approach scaling up Godrej strategies to hand today's market broadly in summarizing as scale up across quantum challenge. This innovation two key factors focus. First, achieving high double-digit growth by aggressive drive business through digital and e-commerce channel. Second, posing for the increase printing in traditional market with plan to cover about 2.5 times more village through direct rural outreach by general trade network. The foundational approach remains strength a long-term business fundamentals been aligned and maintain a unique multi-local strategy for each country they operates in. Next, three protocol strategies for financial year 25. For the current financial year, core strategy is built on three clear actable prongs: premiumization, efficiency, and affordability. Premium innovations like launching supervision high-end products and growing the revenue contribution from these offerings. Efficiencies. This is about cost management and operations. Efficiency achieved by optimizing the manufacturing footprints and improving media campaigns and efficiencies. Affordability. This ensures market reach, especially through GT rural challenges and branding overall product access, maintain and competitive value-based positioning. Next, financial outlook. Focusing on listing entities, Godrej customer product, the share value has shown realistic. The company management is guided towards high single-digit volume growth for PCL year with expecting accessible in the lateral half. Analyzing the larger maintain and buy rate prices optimum the medium-term growth proposal drive and this clear three portal stages. In the share value, it shows that comparing to Godrej comparing with Hindustan Unilever, Godrej have the standard and maintaining the good share value in their market. And these are the articles that was I taken share value and their growth performance. Thank you.